ஆலங்குளம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரான வழக்கறிஞர் மனோஜ் பாண்டியன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்காரு. இதுவரை தொடர்ந்து ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி அதிமுக உறுப்பினரான வைத்திலிங்கம் திமுகவில் இணைய போவதாக பரபரப்பு தகவலானது வெளிவந்திருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் விரிவான செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். அதிமுகவை சேர்ந்த மனோஜ் பாண்டியன், அன்பர் ராஜா, மைத்ரேயன், மருது, அழகராஜ் உள்ளிட்ட அதிமுக புள்ளிகள் அடுத்தடுத்து திமுகவில் இணைந்து வருவதால் திமுக மேலிடம் தற்பொழுது மிகுந்த உற்சாகத்தில் இருந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல திமுக மேலிடம் பழைய பார்முலா ஒன்றை பட்டை தீட்டி தற்பொழுது செயலாக்க இருக்கிறது. அந்த வகையில் கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தேமுதிக மற்றும் மதிமுக புள்ளிகளை திமுகவிற்கு வரவழைத்தது போல தற்பொழுது அதிமுக புள்ளிகளை வளைப்பதற்கான திட்டம் தீட்டப்பட்டு இருக்கிறது. இதற்காக கொங்கு பகுதி, டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய அதிமுக புள்ளிகளை திமுக பக்கம் இழுப்பதற்கான தீவிர பணிகளும் மும்முரமாகவே நடைபெற்று வருது. இதற்காக சில அமைச்சர்கள் களம் இறங்கப்பட்டு இருக்காங்க. வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திமுக தரப்பில் கடந்த ஆண்டு முதல் பணிகள் தொடங்கிவிட்டார்கள். இதற்காக அமைச்சர்கள் KN நேரு, உதயநிதி ஸ்டாலின் போன்றோர் தலைமையில் ஒரு குழு அமைத்து அவர்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி அமைப்பது உள்ளிட்ட தேர்தல் யுக்திகளையும் அமைத்திட்டு வராரு. இதற்கிடையே OPS தரப்புல அதிமுகவில் அதிருப்தியாக இருக்கும் நிர்வாகிகளை திமுகவிற்கு அழைத்து வரும் வேலைகளை திமுக தரப்பு மிக வேகமாகவே தொடங்கியிருக்கு. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த அன்பர் ராஜா, மனோஜ் பாண்டியன், மருது, அழகராஜ், மைத்ரேயன் ஆகியோர் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு சென்ற சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி, முத்துசாமி உள்ளிட்டோருக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டிருக்கு. அதே போல தங்க தமிழ்ச்செல்வன், தோப்பு வெங்கடாச்சலம் போன்றவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் சேர்ந்தால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல வேட்பாளர் பொறுப்பு தருவதோடு மட்டுமல்லாமல் அமைச்சர் பதவியும் தருவதாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் சொல்கின்றார்கள். தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் அதிமுக முக்கிய நிர்வாகிகளை திமுகவிற்கு இழுப்பதன் மூலம் அதிமுகவை பலவீனப்படுத்தலாம். அதே சமயம் அதிமுகவை சார்ந்த ஓட்டுகள் திமுகவிற்கு மாறும் என திமுக தரப்புல செயல்பட்டு வருகிறார்கள். தற்பொழுது அதிமுகவில் பன்னீர்செல்வம் ஆதரவாளரான வைத்திலிங்கத்திற்கும் குறிவைத்திருப்பதாகவும் சொல்கின்றார்கள். பன்னீர்செல்வம் அணியில் இருக்கும் வைத்திலிங்கம் பல முறை அதிமுகவோடு இணைவதற்கான முயற்சியிலையும் ஈடுபட்டு வராரு. ஆனால் அதுவும் நடைபெறாமலே இருந்திருக்கு. எனவே அவர் திமுக பக்கம் சாயலாம் என்ற சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கு. ஒரத்தநாடு தொகுதியில் இருந்து தமிழக சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றவர்தான் வைத்திலிங்கம். கடந்த 2001ஆம் ஆண்டில் தமிழக அரசின் தொழில்துறை அமைச்சராகவும் வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை, வீட்டு வசதி மற்றும் ஊரக வீட்டு வசதி துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்காரு. கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரத்தநாடு பகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வைத்திலிங்கம் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. இதற்கு பின்புதான் தனது நாடாளுமன்ற பதவியையும் ராஜினாமா செஞ்சிருக்காரு. இவரது சொந்த ஊர் தஞ்சாவூரை அடுத்த ஒரத்தநாடு பகுதிதான். எனவே இவருக்கும் ஒரத்தநாடு தொகுதியை திமுக தரப்புல ஒதுக்கி தரலாம் என்ற பேச்சுவார்த்தையும் நடைபெற்று இதனைத் தொடர்ந்துதான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அமைச்சரவையில் 4 அணியில் ஒருவராக அதிகாரமிக்க நபராக வலம் வந்தவர்தான் வைத்திலிங்கம். திருச்சி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மட்டுமல்ல, சோழமண்டல பகுதிகளிலும் கொடி கட்டி பறந்தவர். ஒரத்தநாடு தொகுதியில் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில தேர்தலை எதிர்கொண்டிருக்காரு. இதன் பிறகுதான் ஏராளமான அளவுல பண செலவு செய்தும் 2021ஆம் ஆண்டு தேர்தல்ல அதே ஒரத்தநாடு தொகுதியில வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. பன்னீர்செல்வம் அணியில் இருந்த வைத்திலிங்கம் ஒற்றை தலைமை விவகாரத்தில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை உருவாக்கியதில் முக்கிய பங்கும் வகிச்சிருக்காரு. தஞ்சாவூரை அதிமுகவின் கோட்டையாக மாற்றிய பெருமை வைத்திலிங்கத்திற்கு உண்டு. வைத்திலிங்கத்தை செயல் வீரர் என பல முறை ஜெயலலிதா பாராட்டியும் பேசியிருக்காரு.
தற்பொழுது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுகவுல கோஷ்டி பூசல்களுக்கு பஞ்சம் இல்லாமல் நடைபெற்றுட்டு வருது. இதனை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னின்று நடத்துவதாகவும் தெரிய வந்திருக்கு. திமுகவில் இணைவது தொடர்பாக வைத்திலிங்கம் சில கோரிக்கைகளையும் முன்வச்சிருக்காரு. திமுகவில் இணைவது தொடர்பாக வைத்திலிங்கம் சில கோரிக்கைகளை முன்வைத்து வருவதாகவும் சொல்கின்றார்கள். அதே கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் வைத்திலிங்கம் எந்த நேரமும் திமுகவில் இணையலாம் என்ற பரபரப்பு பேச்சானது நிலவிட்டு வருது. இதேபோல் கொங்கு பகுதியில் ஒரு முக்கிய நிர்வாகிக்கு திமுக தரப்புல சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு தருவதாகவும் பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாக பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.